வாழ்க்கைன்னா என்னங்க சொல்லுங்க. வாழ்க்கைன்னு சொன்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்டதான காலப்போது தான் வாழ்க்கை. தனிய நபர்களா இருக்கும்போது நகைகளை அணிஞ்சு கொண்டு வெளியே போகக்கூடாது. நீங்க வந்து இல்லாச்ச ஆட்டோக்களை முறக்கூடாது. யாராச்சும் 100, 105, 100 இப்போ என்னதுக்காக இவங்களை கூப்பிட்டான் தெரியுமா? காலை வேலையிலேயே அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுது. கனவை பிரட்ட அம்மா அந்த கைப்பக்குவத்துல தூதிருச்சு. மதியம் ஜோஜி சாப்பிட்டீங்களா? உண்மையாவோ ரொம்ப சாப்பிட்டீங்களோ? ஒச்சு குட்டி ஜோஜி முறை என்ன சாப்பிட்டீங்க? மீமியுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி பிளாக். நான் உங்கள் சார். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெளியில தான் போக போகிறேன். எங்கே போக போகிறேன் அப்புறம் என்னத்துக்காக என்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வழமை போல் இன்றைய தினமும் என்னுடைய பிளாக்கால் வந்து கிரேட் விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பர்த்டே விஷஸ் தான். அந்த வகையில் வந்து இன்றைய தினமும் March 24 யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டு இருக்கிறோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி ஜொலி பிளாக் சேனல் ரீதியாக வாழ்த்திக்கொண்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வேண்டப்பட்டதான எங்களுக்கு விருப்பமுள்ளதான ஒரு சில பேருக்கு பர்த்டேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு அந்த ஜொலி பிளாக் சேனல் ரீதியாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எப்போவுமே நீங்கள் சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளங்களே வந்து நிறைய கனவுகள், லட்சியங்கள், ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக வந்து அவைகளெல்லாம் நிறைவேறணும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி கொண்டு சந்தோஷமாக இருக்க வேணும் என்று நல்ல நாளே என்று சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய இந்த காணொலிக்குள்ளே போவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் வந்து என்னையை வெளிப்படுத்திக்கேன். அதாவது வந்து இப்போ நான் பேச போகிறதான விஷயம் மட்டக்களப்பு மட்டும் இல்லாமல் இலங்கை நாட்டில் உண்மையே உலகத்தையே உலுக்கினதான ஒரு சம்பவம் மட்டும்தான் சொல்லணும். அடுத்தடுத்து நடந்ததான 2 கொலைகள். உண்மைக்குமே வாழ்க்கைன்னா என்னங்க சொல்லுங்க. அப்போ வாழ்க்கைன்னு சொன்னால் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்டதான காலப்பகுதி தான் வாழ்க்கை. ஸோ இந்த காலப்பகுதிக்கு இடையில வந்து நடக்கிற கூத்துக்களை, அநியாயங்களை எல்லாம் பார்த்தா எங்களுக்குன்னு சம்பவங்கள் நடக்காட்டாலும் இது வரைக்கும் தான் இந்த காதாலையெல்லாம் இப்படியான சம்பவங்களை கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம்னு தெரியாமல் இருக்குது. பார்த்தீங்களா? உண்மைக்குமே கடந்த நாட்களில் கூட இந்த மட்டக்களப்பில் அந்த கொலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எப்போவுமே என்னுடைய வார்த்தையால் சொல்கிறது என்னென்னு சொன்னால் சுயநலம் இல்லாத பொதுநலமான வாழ்க்கை இருக்கணும். அப்போ அந்த வகையில் வந்து அந்த கிணத்துக்கு விழுந்ததான அந்த அதுவும் வந்து ரொம்பதான். அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு உயிரையும் வந்து காப்பாற்றினது வந்து பொம்பளைன்னு சொல்லியிருக்கோம். நான் அதான் அந்த பார்த்து அந்த பொம்பளைன்னு ஃபோட்டோவையும் பார்த்தோன்னு உண்மையாக ஒரு அப்பாவி முகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா இறப்பினும் வாழ வேணும்னு சொன்னாக்கா அவள் இறந்தாலும் வந்து இன்னும் ஒரு உயிரினு சொல்லல 2 உயிரை வந்து காப்பாற்றிருக்கான்னு சொல்லணும். ஏன்னா தாயை வந்து தேடுதல் பண்ணி கொண்டு போயிருக்கான். அப்படியே அவன் வாக்கு மூலங்களோட அந்த பிள்ளை கூட கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்களா எவ்வளவு கொடூர சம்பவங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உண்மைக்குமே இப்போ என்ன சொல்கிறேன், நகையில் எவ்வளோ தூரம் வெளியேறட்டும், 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சமாக இருக்கட்டும், அதுக்காக வந்து நீங்கள் என்ன நினைக்கலாம், ஒரே நாளில் வந்து ஒரு ஆள்கிட்ட இருக்கிற ஒரு பவுன் நகையை பறிச்சிட்டு மேலே வந்து ஒரு ஆள் உயிரை சாக்கொள்ளிட்டு அதனால வர்றதால நீங்கள் பிழைச்சிருப்பீங்களா? என்னமோ நீங்கள் என்ன நினைச்சு கொண்டு ஒரு செயலையும் செய்கிறீங்க. அதை நான் தப்பிச்சு இப்போ வந்து இந்த காலத்தில் இந்த 2K காலத்தில் நாங்கள் வளர்க்க எவ்வளவு தொழில்நுட்பத்தால் இவ்வளோ விஷயங்களை இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கேக்குள்ளேயும் ஒன்று வந்து இறைவனுக்கு முன்னாலே வந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் நகைக்கா ஆசைப்பட்டு நீங்கள் கொலையை செஞ்சுட்டு தப்பிச்சு கொள்ளலாம்னு சொல்லி இருந்தீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணப்பொழுதுல யார் செஞ்சது என்னன்னு சொல்லிட்டு அவர்களோட ஃபோட்டோவை போட்டு அப்பட்டமாகவே அந்த சந்ததிக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இழுக்கு வரக்கூடியதான ஒரு செயலை தான் அவங்க செய்திருக்கிற மாதிரி இப்போ வந்து மீடியாக்களே விளைவுன்னு அந்த நபர்களோட ஃபோட்டோவை போட்டு அப்படியா இருக்கும்போது உண்மைக்குமே கடவுளுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்மணி வந்து தப்பிச்சு தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது வந்து அது பார்க்குறவங்களுக்கு வந்து பெரிய ஒரு படிப்பினையாக இருக்குது. வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து தனிய நபர்களாக இருக்கும்போது நகைகளை அணிஞ்சு கொண்டு வெளியே போகக்கூடாது. நீங்கள் வந்து எல்லா ஆட்டோக்களை முறக்கூடாது. யாராச்சும் வந்து எதுவும் குடிக்க கொடுத்தாலும் வந்து உடனடியாக வேண்டி குடிக்காதேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெண்மணியோட வாக்குமூலத்தால் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இது போன்ற மரணங்கள் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது. வந்து கிணத்துக்கு இருந்தது வந்து ஒரு பெண்பிள்ளை தான் அவாவுக்கு வந்து இப்படிப்பட்ட மரணம். உண்மைக்குமே இந்த சகோதரிக்கும் வந்து என்ன சொல்கிறது, அவா பார்த்தீங்கன்னு சொன்னால் மரணத்தையே நேராக கண்டுட்டு வந்துட்டான்னு தான் சொல்லணும். அவங்களோட
மனநிலையிலேருந்து மாறவே இத்தனை நாட்கள் செல்லும் எனக்குன்னு சொன்னால் தெரியாது. உள்ளத்தாலே உடலாலே உடல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புழு எல்லாம் இருந்ததாம். ஸோ அதை கற்பனை கட்ட முடியாத காரியம். மற்றது ஒரு வாயால் கதைச்சாலும் அதை அப்படியே ஆழமாக சிந்திச்சு அதை பேச முடியாமல் இருக்குது. என்ன சொன்னால் எங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி இருக்குது. அவ்வாறான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. இப்படியெல்லாம் சம்பவம் நடக்கும்போது இவ்வளவுதான் தண்டனை எழுதி கொடுத்தாலும் நடக்கிற சம்பவம் நடந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ என்னதான் செய்யலாம்? இப்போ நாங்கள் ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தை நடந்துட்டேன்னு சொல்லியிருக்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பவமாக வெளிப்படுத்துகிறோம். சம்பவத்துக்குரிய தண்டனையும் என்னென்ன கொடுக்கப்பட்டாலும் காலப்போக்கில் அப்பட்டமாக வெளிப்படுத்தணும். அப்போ தான் இன்னும் எல்லாருமே உணரக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நடந்ததான அதாவது ஒரு விரிவுரையாளற்ற கோலை பார்த்தீங்களா, அதுவும் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கடவுளே என்ன சொல்கிறதப்பா. அந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்களா ஒவ்வொரு சம்பவத்தை நடக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பெரிய ஒரு அம்சமாக வெளிப்படுகிறது சுயநலம். அவன் என்ன நினச்சான்னு சொன்னால் தன்னுடைய காதலுக்கு தடையாக இருக்கிறது தன்னுடைய அம்மா தானேன்ட்டு தாயை கொலை செஞ்சுட்டு பெத்த தாயை கொலை செஞ்சுட்டு தான் வாழ்வடையலாமன்னு நினைச்சான். இப்போ அவங்க வாழ்வை அடைஞ்சிருக்கிறாங்க. மருமகனும் ஐயோ எப்படி மனசு வந்திருக்குது. 10 மாதம் முன்ன சுமந்தெடுத்த தாயை காலை பிடிக்கவும் அதுக்கு துணை அவனுடைய காதல் கழுத்தை நெரிக்கவும் இந்த காலை நீ பிடிக்க கொஞ்சம் அம்மாண்ட முகம் அம்மா உன்னை பார்க்கவும் உன்ற முகம் அம்மா பார்க்க இருக்கேன்னா உன்னை விட ஐயோ என்னத்த இந்த சம்பவத்தையெல்லாம் உண்மைக்குமே என்ன சொல்கிறது ஆழமாக சிந்திக்க முடியாமல் இருக்குதுன்னு. நாங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அம்மாக்கள் எவ்வளோ அன்பு கூறுறோம். கல்யாணம் கட்டின அப்புறம் தான் எங்கள் அம்மாக்கள் அன்பு இன்னும் எங்களை நெருக்கியவே கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் கிடைக்கப்பட்ட நேரங்களை செலவழிக்கிறதே எங்கள் அம்மாவோட தான். அப்படியா இருக்கும்போது 19 வயசு பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் வாழ்வடைவன் பெற்ற தாயை அப்படி ஒரு கொடூரமான கொலையில் சாக்கொல்லி போட்டு அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அந்த தாயை சாக்கொண்டது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்டேருந்து ஏடிஎம் எடுத்து அவங்கள்ட காப்பை எடுத்து தன் தேவைக்குன்னு சொல்லிக்க எப்படி ஒரு சுயநலமானது. இப்போ இவங்க இது சம்மந்தமாக கூட தண்டனைக்கு உட்பட்டாலும் நாளாந்தம் என்ன சொல்கிறது கோர்ட்ஸ் அங்கே இங்கே விழாவி தெரிய எத்தனை பேற்ற முகச்சுளிப்புக்கும் அதுக்கு மாலாக்க அதுலேயே அவங்க இறந்ததுக்கு சமனாகத்தான் இருக்கிறாங்க. நேரடியாக அவங்க பாதகமான கொலையை செய்து கொலையாளிக்குன்னு சொல்லி தண்டனை அப்படியே நேரடியாக வழங்கினாலும் நாளாந்தும் அவங்க சந்தித்து கொண்டு இருக்கிறதான அந்த சம்மந்தமான நீதிமன்றங்கள் அங்கே இங்கே சொல்லி கூட பிறந்த சகோதரட்டிலாம் அவங்க இப்படி ஒரு அந்த கொலைவரியோட பார்ப்பாங்க. அதில் சம்மந்தப்பட்ட இன்னும் உறவினர்கள் அது இதுன்னு சொல்லி ஒரு விரிவுரையாளர்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கும் வேண்டப்பட்ட ஒரு பெருமதி வாய்ந்த நபராக இருந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா இப்போ வந்த காதலுக்கு தடையாக இருக்குன்னு சொன்னால் வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம். அந்த அம்மா பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகத்துக்கும் தேவையான நபராக இருக்கக்குள்ள ஒரு பெருமதியான நபரை சிம்பிளாக அவங்க கொலை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க நாட்டில் இவ்வளவு அநியாயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் பிள்ளையை கொல்றோம், பிள்ளை தாயை கொல்லுது. அதே மாதிரி எப்பேற்பட்ட விதமான கொடூரமான கொலையெல்லாம் நடக்குது. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது கடவுள் உண்மைக்குமே எப்போவுமே சொல்கிறது கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே என்ன சொல்கிறது இவ்வளவுதான் ட்ரெண்டிங்காக மீடியாவிலே நியூஸாக 5-10 நாட்களில் தான் ஒரு ரெண்டிங்கான விஷயமாக இருக்கும். ஆனால் காலாதி காலமாக இதில் சம்மந்தப்பட்டதான இன்னும் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகள் தாயை எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பல்கலைக்கழக வட்டாரம் விரிவுரையாளர்கள் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஒரு என்ன விதமான ஒரு கொலையெல்லாம் நடந்திருக்கேன்னு அதில் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு காலாதி காலமாக உணர்த்தப்பட்டு இதிலேருந்து மீண்டெடுக்க முடியாத ஒரு கவலையை கோட்படுத்தினதான இந்த கொலையாக தான் இருக்குது. ஸோ இது போன்ற சம்பவங்களும் இப்படி நடக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு அதாவது உம்மண்ட உள்ளத்திலேருந்து நீங்கள் தூக்கி எறிய வேண்டியதான ஒரு குணம் சுயநலம் அது இருக்கக்கூடாது. சுயநலம் ஒன்று இருக்கிறனால தான் பெற்ற தாயை கொலை செஞ்சு போட்டு தான் வாழ்வடையலாம்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். ஆனால் அவன் கணப்பொழுதுலேயே பிடிச்சாரு. பார்த்தீங்களா அவங்கள ஏடிஎம் மெஷின் யூஸ் பண்ணினதுலேருந்து எல்லாத்துலேயுமே வச்சு உடனடியாக கண்டுபிடிச்சா. நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது நினைச்சுக்கூடாங்க நீங்களும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நபருக்கு தான் தெரியுது. இது மற்றாக்களுக்கு தெரியாது நினைச்சு அநியாயமாக நகைக்காக ஒரு உயிரை பறிபோடுறதும் உங்களோட காதலுக்காகவும் ஆக மொத்தத்தில் சுயநலத்துக்காக மனுஷ உயிரெல்லாம் இப்போ சிம்பிளாக பறிக்கப்பட்டிருக்குது. கடவுளை இது என்ன சொல்கிறது இப்படி எல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்படியான சம்பவங்களாக நடக்க ஒரு
கொதிப்பு ஏற்படுது. இந்த கொதிப்பே ஏற்பட்டாலும் வந்து பொதுவாக அப்படி கதைச்சாலும் இருந்தாலும் வந்து கடவுள்கிட்ட விண்ணப்பிக்கும் போது இது போன்ற சம்பவங்கள் எசப்பா எங்களுக்கு நடக்காட்டாலும் நாங்கள் வந்து இனிமேல் காதால் கேட்கக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படி நாட்டில எல்லாம் குறைஞ்சு கொண்டே போகணும் குறைய வேணும் என்று தான் நாங்கள் எங்களுடைய ஜெபத்தில் விண்ணப்பிக்கிறது. கடவுள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. கடவுள்கிட்ட நீங்கள் அனுகூலம்னா நல்ல பழக்க வழக்கங்களை தான் கடைப்பிடிக்க வேணும். உங்களோட உள்ளத்தில் வந்து கடவுள் வாசம் செய்கிறதா இருந்தால் உள்ளம் நல்லதாக இருக்க வேணும். சரிதான். உள்ளத்தில் வந்து அக்கிரமங்களும் மனியாயங்களும் சுயநலங்களும் இருந்தால் அந்த இடத்துல இப்படி கடவுள் வாசம் பண்ண அப்போ இப்படியான சம்பவங்கள் தான் நடக்குது. உங்களோட வாழ்க்கையே தொலைக்கிறீங்க பார்த்தீங்களா. வாழ்வடைவன் பண்ணச்சிங்க உங்களோட வாழ்க்கையை இப்போ எங்கே வரைக்கும் போட்டுதான்னு சொல்லிட்டு அப்போ இதை பார்க்குறதான நல்ல உள்ளங்கள் இன்னும் வாலிப பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அதாவது வந்து இப்படி செய்யாது. சரியா. நீங்கள் வாழ்வடைய மாட்டீங்க பார்த்தீங்களா இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பேக்கெல்லாம் கொள்ளிவிட்டு எங்கே ரெடியாக நிற்கிறேன்னு சொன்னால் அம்மாவுக்கு தான் போய் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேற்றைக்கு முந்தின தான் போனால் அதுக்குள்ள இன்றைக்கு நானே நினைக்கல இன்றைய தினம் வந்து அம்மாவிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்றைய தினம் போக வேணும். அம்மாவை சந்திக்கிறதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணாவை சந்திக்க வேணும். எதற்கான்னு சொன்னால் என்னிட்ட வந்து ஒரு உதவி திட்டங்கள்னு சொல்லிட்டு வந்தால் அதை நான் என்ன சொல்கிறது உடனடியாக அதை செய்து முடிப்பேன். யாரை போட மாட்டேன். அப்போ அப்படி இருக்கும்போது தான் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸில் இருக்கான ஒரு அம்மா எடுத்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை அனுப்பிட்டு இதை கொண்டே கிருஷ்ணாட்ட கொடுங்கணும். அதாவது இதில் மீனிங் கிருஷ்ணாட்ட கொடுங்கன்னு சொன்னால் கிருஷ்ணாட்ட சுயதேவைக்காக வேண்டி இல்லை. கிருஷ்ணா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் நான் வந்து உதவி திட்டங்கள் செய்து கொண்டிருக்க. அப்போ அந்த வகையில் வந்து அவருக்கு வந்து உதவிக்குரியதான உதவி பணத்தொகையை தான் நம்ம என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு ஷேர் இதை கொண்டே கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அம்மா சொன்னேன் அம்மா காலையிலே நான் முதல் வேலையாக இதைத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பணமும் வந்து நான் எடுத்துட்டேன். அதாவது வெயில் நேரம் தானே எல்லா இடமும் நான் போகிற வழி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள் பயணம் தான் நான் வந்து மேற்கொள்ள போகிறேன். அப்போ சைக்கிள்லையா ஒரு இடமா அலைஞ்சு கொண்டு தெரியலான்னு காலையிலையா ஏழியாவே இதுக்குரிய ஆனப்பணம் பேர் வந்து லட்சம் பெறுமதியான பணம் இருக்குது. ஸோ அம்மா சொல்லியிருந்தேன் அதை கொண்டு போய் கிருஷ்ணாட்ட கொடுங்கோ தான் மீதியான விவரங்களை கதைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணாவுக்கு இந்த விஷயத்தை வந்து வெளியாகவே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குரிய அம்மாவோட நம்பரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டு இப்போ வந்து நேரடியாகவே இப்போ நான் அதில் பணத்தொகையை கொண்டு போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் லட்சம் பெறுமதியான பணம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60 65 70 75 80 85 90 95 100 105 110 115 16 17 18 ஓகே 1,12,000 காசு இருக்குது. இதைத்தான் நம்ம சொல்லியிருந்தா ஷேர் இதை கொண்டே கிருஷ்ணாட்ட கொடுங்கோ மீதியான விஷயத்த வந்து நான் கதைக்கணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அம்மாவும் கிருஷ்ணாமே மீதியான விஷயங்களை வந்து கதைச்சு கொள்ளுவாங்க. நன்றே செய் இன்றே செய் என்று சொன்னதுக்காமே உடனடியாக நான் வந்து இதை செய்கிறேன். அப்போ இன்றைக்கு நான் போயிட்டு அம்மாவை சந்திச்சதாக போயிருக்கும். அம்மாவோட கைப்பக்குவத்தில் மறுபடியும் அவன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினம் கல்புரையிலையும் வந்து ஒரு வேலை திட்டங்கள் இருக்குது. அதையெல்லாம் முடிச்சு கொண்டு தான் நாங்கள் வர போகிறோம். எப்போவுமே நீங்கள் வந்து நல்லதே செய்யுங்க. நல்லதை நினைச்சாதான் முதல்ல நல்லதை செய்ய முடியுமே. நான் உண்மைக்குமே வந்து என்ன சொல்கிறது எப்போவுமே என்னடா சேர் உட்படுத்தாங்க என்ன தானே சொல்லுறதுக்கா நான் கண்டிப்பாக என்ன நான் சொல்லுவேன். இதுக்காக சொன்னால் எல்லாரோடையும் பழகும் போது என்னுடைய குணம் வந்து ஒரு விசேஷத்தாக இருக்கிறது. காலையில் எழுப்பினாலும் வந்து உடனடியாக வந்து நான் எனக்குரியான சம்பவத்தை முதலாக யோசிக்க மாட்டேன். குழந்தைகளுக்காக இருந்தால் கூட அவைக்கு என்ன செய்யலாம் மற்ற யாராவது என்ன கட்டத்தில் இருந்தால் அவைக்கு என்ன செய்யலாம் என்னால் இயன்ற உதவி என்று செய்கிற ஒரு மெனப்பாங்குடையவளாக இருக்கிறனால தான் கடவுளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உள்ளத்தில் வந்து உதவி செய்கிற எண்ணங்கள் இருக்கிறனால தான் எங்கள் ஊடாகவும் வந்து இப்படியான உதவிகளை கூட கொண்டு செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 4 வந்து என்னுடைய பிறந்த நாள். ஸோ அந்த பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய பணத்தால் வந்து உதவி என்ன செய்யட்டேன். இந்த பிறந்த நாள் ரெண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு உதவியால் தான் இந்த இடத்துல வந்து செய்ய போகிறேன். அதில் வந்து நல்ல ஒரு பயனுள்ளதான உதவியாகத்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்னென்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்குமே நான் நினைக்கிறேன் என்னுடைய பர்த்டே வளமாக போல ஒரு கேக்கை கட் பண்ணிவிட்டு அப்படி உறவினர்களோட இருப்போம்னு சொல்லிட்டு கடவுளோட சித்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நல்ல நாளே என்னுடைய
மனசு நல்லா சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ன கொண்டு நல்ல ஒரு உதவி திட்டத்தை தான் இந்த இடத்துல வந்து செய்ய போகிறேன். நீங்களும் பார்ப்பீங்க, காத்திருங்கோ அது என்னென்ன உதவி என்று சொல்லிட்டு அடுத்தடுத்து என்னுடைய காணொலியை வந்து தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தான் என்னுடைய சம்பவங்களையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லிட்டு மற்றது வந்து நான் காணொலி போடாட்டாலும் பழைய வீடியோக்குள்ள போய் ஷேருக்கா காணொலிய காணல என்ன நடந்தது அப்புறம் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து எடுக்கலாக்கெல்லாம் இருக்கலாம். ஸோ அப்படியானவர்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு தேங்க்ஸை சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் என்னுடைய மீதியான சம்பவங்களுக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டேன். அப்பா விட்ட வந்துட்டு அம்மா வீடு அப்பா வீடு நாங்கள் வீட்டுலேயே தான் அந்த காணொலியை எடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா காலையிலேயே வேலை இல்லாமல் நரம்புறமாக நடக்கிற வேலையாட்கள் எல்லாம் ஒன்றுக்கு நிற்கினாடி நாங்கள் வந்து நிறைய கதை காட்டாலும் கொஞ்சம் டைம் தான் இருந்தாலும் இல்லை இந்த மேலே படுற நாடி என்னப்பா கொஞ்சம் இப்போ என்னதுக்கா இப்போ உங்களை கூப்பிட்டான் தெரியுமா? காலை வேலையிலேயே அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் சொன்னா நீங்கள் வந்து இங்கே நிறைய வேலையெல்லாம் செய்கிறீங்களா உங்களோட அந்த வெயிலத்துக்கு உங்களோட ஹெல்த் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது சோர்வாக இருப்பீங்களாம். அப்போ உங்களை வந்து சந்தோஷப்படுத்தினாடி ஒரு அம்மா உங்களுக்கு வந்து கிஃப்ட் தந்து உடல் நலத்தை கவனிக்க சொல்லி நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக பழங்கள் வேண்டி சாப்பிடுவோம் தெரியாது உங்களோட உடலை கவனிக்க வேணும்னு சொன்னதுக்காக சுவிஸ் இருக்கிற ஒரு அம்மா வந்து சேரு போறீங்க சிலகி அப்பாட்ட கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு தந்துடலாம். சரிதானே பணம் தான் தந்துருக்குறாங்க. அதான் நல்லது. அந்த அம்மா அண்டையும் என்னுடைய ஃப்ரெண்டு போல் வந்து அந்த உடல்நலத்தை நீங்கள் கவனிக்கணும். நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு நல்லா 2 பேரும் போல இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அன்பாக இருக்குன்னு இப்போ அனுஷியாக்கா இந்த டைம் கோல் எடுக்கலாம் கொஞ்சம் நிப்பாட்டுவோம். அப்போ என்ன சொல்கிறீங்க? நம்ம வந்து இவ்வளவு காசு கிடக்கு கிடக்கு இவ்வளோ பெரிய ஒரு அன்பாக இருக்குதுன்னுப்பா நல்ல போல் அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டேன். மகனும் சேரும் இப்படியெல்லாம் செய்யுறீங்க சொல்லி உங்களோட பேருன்னு சொல்லிடலாமா உங்கள்கிட்ட வந்து பொதுவாக வந்து நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். கிளி இவளுக்கு நம்பிட்டீங்களா? இப்போ அப்பா வந்து சரியான பிஸியாக இருக்கேன். அப்போ வந்து நேரங்களை வேஸ்ட் ஆகக்கூடாது. நான் முன்னுக்கு என்னதுக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ கிருஷ்ணன் வந்து சரியான நித்திர போடுறாடி நாங்கள் வந்து அவருக்குரியான பணத்தை வந்து அப்பாவோடமே கையளிப்போம். சரிதான். நீங்கள் வந்து கிருஷ்ணாவோட காத்திருந்து இதில் எது 1,18,000 இருக்குது அவர்கிட்ட கொடுங்க. மீதியான விஷயத்த வந்து நானும் நிற்கிறேன் தானே அப்போ அதனால் நாங்கள் கதைச்சி கொடுங்க. சரிதான். அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்போ கொஞ்சம் நேரம் குழம்பிட்டீங்க. சார் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. சரி அப்படியே வந்தால் குட்டி கிளம்புறியாடு நான் பண்ணான கிளம்புறியாடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. நாங்கள் மீட்டான் சாப்பிடணும் ஏதாச்சும் சொட்டி சொல்லி சாப்பிடுவோம். அன்னைக்கு எனக்கு தான் ஜூஸ் எல்லாம் குடிப்பாரு. சரி இருந்தாலும் இப்போ நான் வந்ததுக்கு இங்கே வந்ததுக்கு சாட்சியாக கிளியப்பா சரிதான கண்டிப்பாக கொடுக்க முடியும். வாங்கோ அம்மாவோட கைப்பக்குவத்தில் இன்றைக்கு மதிய சமையலை பார்ப்போம். பாருங்கோ இவ்வளோ சமையலை வகை வகையாக சமைச்சு வச்சுருக்குறாங்கண்டு. இப்போ போட்டு மஞ்சள் போட்டு நல்ல வடிவாக கீரி சம்பா ரைஸ் அப்படியே வந்து பாருங்கோ நல்லொரு கனவை பிரட்டை அம்மா அந்த கைப்பக்குவத்தில் தூள் திரிச்சு அப்படியே அதில் நல்லொரு கனவை பிரட்டல் பார்த்திங்களா அப்படி இருக்குண்டு சூப்பரான நல்லொரு கனவை பிரட்டல் அப்படியே வந்து பருப்பும் தூள் போட்டு வச்சுருக்கேன். பருப்பு தூள் போட்ட கறி இப்படி வந்து பொன்னாங்கானி வர எங்கள் அம்மாவோட சமையல்லையும் வந்து ஒரு நாளும் ஒரு இல்லை வகையும் இல்லாமல் இருக்கா. அப்படியே வந்து அடுத்தது பாருங்க நல்லொரு கரவேலை குட்டி மீனில் ஒரு சொதி அப்படியே வந்து தக்காளி பழ சம்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணிக்கு இந்த சமையல் எல்லாம் முடிஞ்சது. பார்த்தீங்களா 4 கறி அப்புறம் வந்து சம்பல் நல்லொரு ரைஸ் பார்த்தீங்களா. ஓகே இதுதான் இந்த நம்ம வந்து அம்மா வீட்டில் அம்மாவோட கைப்பக்கத்தில் சமைச்சதான சூப்பரான மதிய சமையல். ஓகே மதிய நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து 2 மணிக்கு இங்கேருந்து போகணும் சொன்னால் என்னை நம்பி எத்தனை ஜீவராசி இருக்குது. கோழி இருக்காங்க மற்றும் நாய்க்குட்டி இருக்காங்க பூனைக்குட்டி இருக்காங்க. ஸோ
அதனாடி நான் பாருங்க அப்படி அம்மாண்ட கைவண்ணத்தில் அமைஞ்சதான நல்லொரு அழகான சத்தான மதிய சாப்பாடு பாருங்க. இந்த சாப்பாடு ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து கணவக்கரையும் எனக்கு பிடிச்சதான குட்டி மீன் சோதியும் பார்த்தீங்களா. அம்மாவோட சமையல்ல வந்து ஒரு நாள் கூட ஒரு இலவகை இருக்காமல் இருக்காங்க. பொன்னாங்காணி கற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்படி கணவாய் என்ன பேர் இருந்து பார்த்துக்கவே வாவ் பட்டா சாஃப்ட் கனவா இருக்கு. கனவா குழம்பு நல்லா இருக்கு. என்ன உரைப்பு தான் பிரச்சனை. யா சூப்பரா இருக்கு. நான் குழந்தை பிள்ளை என்ன பிஞ்சு காது மாதிரி பார்க்க இருக்குது. அப்படியே சாப்பிட வந்தேன். வீட்டு வந்து கணவன் குழம்பு நல்லா பிடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும். வைப்பேன் நான் வந்து ஃபஸ்ட்டு கணவன் குழம்பு சாப்பிடுவேன். நல்லா இருப்பேன். அப்பப்பா அப்பப்பாவே இன்றைக்கு வேணும் நான் சாப்பிட்டுவேன். அப்பா இந்த எவ்வளோத்துக்குள்ள உரைப்பாங்க அது சொதி இருக்கு. கனவா எடுத்துட்டு சொதி விடான்னு சாப்பிட போடலாம். வச்சு வச்சாலும் டேஸ்டாக இருக்கு. ஓ கறி நல்லா இருக்கு. தான் உரைப்பு மீன் குறிக்கு குட்டி மீன் சொதி நல்லா அதுவும் நாங்கள் அம்மா அங்கே கொடுப்பேன். நாங்கள் கொடுத்து வச்சு நாங்கள் தான் கமெண்ட்ஸ்லேயும் அப்படித்தான் வர்றது. நாங்களும் அதை ரியலாக சொல்கிறோமே. 65 வயசுலேயும் அடுப்பில் எப்படி ஒரு சமையல்ன்ட்டு பார்த்தீங்களா. அதுவும் வந்து வாய்க்கு ருசியா இப்படி கொடுப்பேன். வேறு இப்படிலாம் இருக்கு. மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சூப்பராக இருக்கிறேன் சொதி. சொதி நல்லா இருக்கு. சாப்பிட்டு கலவில மீன் சொதி நல்லா இருக்கும். அப்படியே வெள்ளை புட்டுக்கு சுடச்சு வச்சு அப்புறம் நல்லா இருக்கும். அது சொல்லு பார்ப்போம். நம்ம ஏன் பருப்புக்குள்ள ஆயிட்டா தூள் போட்டு வாங்க. சொதி வச்சிருக்கு தானே. இன்னும் அம்மாட கறி மீன் கறி தான். அம்மா கணவா சாப்பிட்றதுல அம்மம்மாக்கா யா. அப்போ அம்மாவோட மெயின் கறி வந்து பருப்பு கறி. கணவா சாப்பிட்றாங்க. ஆனால் லைட்டா பருப்புக்கு தூள் போட்டுட்டு அப்படியே சொதி மெச்சவா அம்மாவோட சாப்பிடலாம். இங்கே வந்து என்ன ஒரு சிறப்பு தெரியுமா. சமையல் வந்து 12 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிடும். சாப்பிட்றதுக்காக ஒரு மணித்தியாலமாக வெயிட் பண்ணும். அப்படிதான் எல்லாரும் வெயிட் பண்ணி 1.5 மணித்தியாலம் கழிச்சு சாப்பிடலாம். ஓகே ரெண்டு தினமும் சாப்பாடு சூப்பராக இருக்குது. நல்ல சாப்பாடு வந்த வேலையை பக்காவாக முடிஞ்சுது. வேண்டிய எங்களோட பொழுது தான் உங்களுடைய பயந்து கொண்டிருக்கேன். இனி வரும் நாட்கள்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சுவாரஸ்யமான காணொலிகள் காத்திருக்கிறது. தொடர்ச்சியாக வந்து எங்களோட பிளாக்கை வந்து ஹலோ பண்ணுங்க சரிதானே. அப்போ இதோட வந்து நானும் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஜொலி பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதுவரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் சேரு. பாய். பார்த்தீங்களோ 3:30க்கு வந்துட்டார். பின்னேற பொழுது எங்கள்ட வீட்டை கழிச்சிட்டு போகிறதுக்காக நான் நம்பி முடியும். 6 மணிக்கு போய் இப்போ என்ன சாப்பிட்றீங்க பிள்ளை? சீஸ் டிப்பி ஏன்னா மதியம் சோச்சி சாப்பிட்டீங்களே. உண்மையாமோ ரொம்ப சாப்பிட்டுனீங்களோ? ஒச்சு குட்டி சோச்சி முறை என்ன சாப்பிட்டுனீங்க? மீமியுமா? ஓடு மீமி ஏஞ்சக்காங்க ஏஞ்சக்காங்க போட்டா எங்க போட்டா? டியூஷனுக்கு போட்டாவோ? டியூஷனுக்கு வீட்டு யார் நிற்கிறது? பாப்பா வேற அனு அனு நிற்குத. ஆத்தியக்காங்க ஊசி போட போட்டுதோ? ஆத்தியக்கா டியூஷனுக்கு போட்டுதோ? பம்பி டியூஷனுக்கு போ. அச்சோப்பா பிடிச்சதா பம்பி குட்டி டியூஷனுக்கு போகுது. பட்டுக்குட்டி போறீங்களா டியூஷனுக்கு? எனக்கு தாங்க டிப்பி டிப்பி தீத்திவங்க
ஆ ஆ அச்சா போத்தீங்களே இப்போ காய் சொல்லிவிடுங்க கேமராவுக்கு பிள்ளைய வந்துட்டு வந்து கேட்குது கேமரா தம்பி குட்டிங்க வந்துட்டு ஓமன்னு சொல்லுங்க ஓம் வந்துட்டாரண்ணா ம் அப்பா தம்பி குட்டியை விட்டுட்டு போட்டுது ஓம் ம் சோமா இருக்கிறீங்களோவா ஓமன்னு சொல்லுங்க ஓமே இஞ்சி பேசிக்கா தண்ணி குடிச்சு நீங்களே அனு கரைச்சி தந்தத முட்டையும் தந்தது இன்றைக்கு அது என்ன ஒன்றே இல்லையா முட்டை பிள்ளைகிட்ட புலி புலின்னு சொல்கிறாரு நான் புலி ம் அச்சா தம்பி குடி நாங்கள் இப்போ இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் அதில் போவோமேண்ணே காற்று வேண்ட போவோமேண்ணே பின்னேரம் ஓமே ஒரு காய் சொல்லி விடுங்க அவங்க வீடியோ பார்த்து காய் சொல்லி விடுங்க காய் சொல்லுங்க வெக்கத்தை பாருங்க வீடியோ என்னோட தம்பி குட்டிக்கு ஒரு பாய் சொல்லி விடுங்க பாய் சொல்லுங்க பாய்